வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, உங்களுக்கும் உங்க பர்சனுக்கும் இடையில என்ன பிளாக்கிங் எனர்ஜிஸ் இருக்கு கரண்ட்லி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். ஸோ பர்சனல் ரீடிங்ஸ், தனிப்பட்ட வாசிப்பு வேணும்னா 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர் அணுகுங்க. 100க்கும் மேற்பட்ட வகையில பர்சனல் ரீடிங் செய்து கொடுத்துட்டு இருக்கிறோம். வெற்றுலை ரீடிங், ஃபிளவர் ரீடிங், கேண்டில் ரீடிங், வாட்டர் ரீடிங், மில்க் ரீடிங், லிங்க் ரீடிங்னு நிறைய ரீடிங்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனல்லையும் போஸ்ட் பண்ணிருக்கோம், போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. பர்சனலாகவும் பவர்ஃபுல்லான ரீடிங்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாக நீங்க கிஃப்ட்ஸும் சென்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபேஸ்புக்லயும் நம்மளுக்கு ஒரு சேனல் இருக்கு, ஜோதி டெரர், ஓகேங்களா? ஸோ அங்கேயும் யூடியூப்ல கொடுக்குற அதே சப்போர்ட்டை கொடுங்க. ரீடிங்ஸ்குள்ள போலாம். நிறைய பேர் இந்த வீடியோ பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? என்ன எனர்ஜி, என்ன பிளாக்கிங் எனர்ஜிஸ் இருக்கு உங்களுக்கு நடுவுல? எது உங்களை பிளாக் பண்ணுது? என்ன பிளாக்கிங் எனர்ஜி இருக்கு உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல? வாட் இஸ் பிளாக்கிங்? யூனிவர்ஸ், டிவைன், ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ் என்ன பிளாக் பண்ணுது உங்களை? பிளாக்கிங் எனர்ஜி இருக்கு. யூனிவர்ஸ், டிவைன், ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ் என்ன பிளாக்கிங் எனர்ஜி இருக்கு உங்களுக்குள்ள? What is blocking you and your person? என்ன உங்களை பிளாக் பண்ணுது? What is blocking? What is blocking you and your person? Blocking energy இருக்கு. Okay, what is blocking? What is blocking? என்ன blocking energy? Okay. இந்த கார்டு வந்திருக்கு, ஜம்பிங் கார்டாக வந்திருக்கு. ரொம்ப ஸ்டெபன்னா இருக்க மாதிரி இருக்கு. கார்ட்ஸ் எல்லாமே எப்பவுமே உடனடியா விழும். ஸோ உங்களுடைய பிளாக்கிங் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்டெபனிட்டி தெரியுது, ஓகேங்களா? என்ன பிளாக் பண்ணுது உங்க ரெண்டு பேருக்கு நடுவில்? ஓகே, திஸ் கார்ட். ஓகே, வாட் இஸ் பிளாக்கிங் you and your person right now? என்ன block பண்ணுது? universe, divine, spirit, angels. Okay, what is blocking you and your person? What is blocking? என்ன block பண்ணுது? universe, divine, spirit, angels the block பண்ணுது. Okay, okay, justice. இப்ப நடுவுல என்ன பிளாக்கிங் எனர்ஜி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதற்கு முன்னாடி நான் அப்சர்வ் பண்ண விஷயங்களை சொல்லிடுறேன். கார்டு எடுக்கும் போது நான் ஒரு சில விஷயத்த அப்சர்வ் பண்ணியிருக்கேன், அதை நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நான் கார்ட்ஸ் எடுக்கும் போது எப்பவுமே கொஞ்சம் இமீடியட்டாக கார்ட்ஸ் ஷஃபிள் பண்ணும்போது கீழே விழும். ஆனா இந்த டைம் நான் கார்ட்ஸ் எடுக்கும் போது என்னைய கார்ட்ஸ் எடுக்க விடாம, அதாவது என்னைய கார்ட்ஸ் ஷஃபிள் பண்ண விடாம ரொம்ப நிறைய ஜம்பிங் கார்ட்ஸ் வர்றது, கார்ட்ஸ் நிறைய என்னை இன்டரப்ட் பண்ணுச்சு, அதாவது எடுக்க விடாம தடுத்துச்சு அப்படின்னு சொல்றேன். ஸோ அப்போ கண்டிப்பா ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல பிளாக் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னொரு விஷயம், இந்த 5 கார்ட்ஸையும் அது கொடுக்கறதுக்கு முன்னாடி யூனிவர்ஸ் சைட்ல இருந்து இதுதான் உங்களுக்கு பிளாக் பண்ணுது, இந்த எனர்ஜி தான் உங்களுக்கு பிளாக்கிங்கா இருக்கு அப்படின்னு என்னைய சொல்லவே விடாத அளவுக்கு கார்ட்ஸ் ரொம்பவே ஸ்டபர்னா இருக்குது. ஸ்டபர்னா ரொம்பவே வரக்கூடாது இவங்களுக்கு. நம்ம என்ன பிளாக் பண்றோம், எந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்களை பிளாக் பண்ணுது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்
உங்களுக்கும் உங்க பர்சனுக்கும் நடுவுல எந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து பிளாக் பண்ணுது, உங்களுக்கும் உங்க பர்சனுக்கும் எது வந்து ரொம்ப இடைஞ்சலா இருக்கு, உங்களை சந்திக்க விடாம, உங்களை பார்க்க விடாம, உங்களை பேச விடாம எந்த எனர்ஜி வந்து இடைஞ்சலா இருக்கிறோ அந்த எனர்ஜி வந்து வெளியில வராம உங்களுக்கு ஷோ ஆஃப் ஆகாம அப்படியே டேரோ கார்ட்ஸ்குள்ளேயே அப்படியே உள்ளேயே மறைஞ்சு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ அது வெளியிலே வரமாட்டேங்குது. எவ்வளவுதான் வாட் இஸ் பிளாக்கிங்னு நான் கேட்டாலும் அது வந்து கார்ட்ஸை வெளியில வர விடாம உள்ளேயே அப்படியே என்ன பண்ணி வச்சிருக்கு, டம்ப் பண்ணி வச்சுக்கிறது. தன்னுடைய நெகட்டிவான ஒரு ஃபேஸ வந்து கார்ட்ஸ் வந்து காமிக்க விரும்பல. ஸோ நான் இததான் உங்களுடைய கார்ட்ஸ் அஃபில் பண்றது மூலியமா வந்து நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு யூனிவர்ஸோட ஹெல்ப்போட, டிவைனோட ஹெல்ப்போட, ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸோட ஹெல்ப்போட கிடைச்ச கார்ட்ஸ் தான் இந்த கார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்மள ரொம்ப பிளெஸ்ட் இந்த கார்ட்ஸ் கிடைச்சதுக்கு. ஏன்னா கார்ட்ஸே கிடைக்க விடாத அளவுக்கு நிறைய அந்த கார்ட்ஸ்ல வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை நான் பார்த்தேன். யூஸ்வலா இருக்கிற ஒரு ஸ்டெபிலிட்டிக்கும் இப்போ நான் ஷஃபிள் பண்றப்ப இருக்கிற ஸ்டெபிலிட்டிக்கும் எனக்கு நல்லா தெரியும். என் கார்டை வந்து நான் ஒவ்வொரு ரீடிங்க்கு அப்புறமும் கிளென்ஸ் பண்ணி தான் வைப்பேன். ஸோ இப்போ வந்து எனக்கு சடன் அந்த ஸ்டெபிலிட்டியை நான் உணர்ந்தேன். அதாவது கார்ட்ஸ் கெட்டது வந்து வெளியில வராம நல்லதுக்குள்ள மறைஞ்சிருக்கும். கெட்டது எப்பவுமே அப்படிதானே, நல்லதுக்குள்ள கெட்டது மறைஞ்சிருக்கும். இப்போ நம்ம அந்த என்ன கெட்டது அப்படிங்கறத வந்து ஒன்னொன்னாக என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஓகேங்களா? நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்குதான் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு ஆரம்பிக்கிறேன். புரிஞ்சுட்டு நீங்க வீடியோ பாருங்க. என்னடா மேம் பேசிட்டு இருக்காங்க, அன்வான்டா பேச போறது இல்ல, ரீடிங்ஸ்க்கு சம்பந்தமானது மட்டும்தான் வீடியோல நான் பேசுவேன். தேவையில்லாத கதைகள் வந்து நான் பேச மாட்டேன். ஓகேங்களா? சரி, ஓகே. 10 of wheel. ஓகே, wheel of fortune வந்து ரிவர்ஸ்ல வந்திருக்கு. அப்போ நான் சொன்ன மாதிரி எடுத்தோடனே நீங்க பாருங்க பேட் லக் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்டு வந்து வந்திருக்கு. ஸோ wheel of fortune வந்து ரிவர்ஸ்ல வந்திருக்கு. அப்போ அந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப பேடா இருக்கு. நான் சொன்னேன்ல, அந்த கார்ட்ஸ் எடுக்கும் போதே அந்த ஸ்டெபிலிட்டி, அந்த ஷஃபிள் பண்ண விடாம அந்த ஒரு பேட் வைப்ரேஷன் வந்து தடுத்துட்டே இருந்தது. அப்போ இங்கேயுமே நம்ம கார்ட்ஸ்லயுமே அதை பார்க்க முடியுது. ஒரு டைம் வந்து பேடாக உங்களுக்கு இருக்குது. அந்த நெகட்டிவ் எனர்ஜி என்பது என்னது அப்படின்னா, டைம் வந்து உங்களுக்கு சரியில்லை. அதாவது ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பர்த் சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த டைமிங் வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்ட காலம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து லைஃப்ல வந்து ஒரு முன்னேறி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு குறிச்சு கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே ஆஸ்ட்ராலஜி வந்து பார்த்திருப்பீங்க. டாரோ கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஆஸ்ட்ராலஜி படி நேரம் காலம் இதெல்லாம் பார்ப்பாங்க. டாரோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து உங்களுக்கு வந்து டைம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அவ்வளவுதான். அதுல வந்து நிறைய கிளாரிபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம போட்டு குழப்பறது இல்லை, டைரக்டா நம்ம சொல்லிடுவோம். இப்போ உங்களுக்கு டைம் வந்து கரண்டா சரியில்லை அப்படிங்கறத வந்து நான் பார்க்க முடியுது. ஏன்னா கார்ட்ஸே அது ரெப்ளிகேட் ஆச்சு. நீங்க பார்த்திருப்பீங்க, ஷஃபிள் பண்ணும் போது ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ், எக்கச்சக்கமான பேடான வைப்ரேஷன்ஸ் வந்து எனக்கு இருந்துச்சு. அப்போவே நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து என்ன நெகட்டிவ் எனர்ஜியா இருக்கும் மேம்? என்ன நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்றீங்க? என்ன நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னா, நீங்க உங்க நபர் கூட பேசணும்னு நினைக்கிறீங்க, அந்த டைம்ல உங்களுக்கு அவங்க மேல ஒரு கோபம் வருது இல்ல, அது நெகட்டிவ் எனர்ஜி. நீங்க பேசணும்னு நினைச்சு அவங்கள ரீச் அவுட் பண்ணும் போது அவங்க உங்க போனை எடுக்காம உங்களை ஸ்கிப் பண்ணுவாங்க, தட் இஸ் நெகட்டிவ் எனர்ஜி. 2 பேருக்குள்ள உடனே நீங்க அவங்கள பத்தி தப்பா நினைப்பீங்க. அவங்க இம்மீடியட்டா இந்த பர்சன் நம்மள கால் பண்றாங்களா, இவங்கள தானே நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லைங்களா, அது நெகட்டிவ் எனர்ஜி. சோ இதைத்தான் நான் நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்றேன். நெகட்டிவ் எனர்ஜின்னா ஒண்ணும் பெருசா கிடையாது. உங்களை எது பிளாக் பண்ணுது, நீங்க ஒருத்தர் கூட இணையணும்னு நினைக்கிறீங்க, இந்த யூனிவர்ஸ் சாட்சியா வச்சு உங்களுடைய சோல்மெட்டை கண்டுபிடிக்கிறீங்க, அந்த சோல்மெட் கூட இணையறீங்க. அப்படி நீங்க இணையும் போது உங்களை தடுக்கக்கூடிய அந்த பேட் வைப்ரேஷன் எனர்ஜி, கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நெகட்டிவான எனர்ஜின்னு நான் சொல்றேன். உங்களை இணைய விடாம செய்து பாருங்க, உங்களுடைய எண்ணம், ஆற்றல், அதுதான் நெகட்டிவ் எனர்ஜி. ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனை உங்க கூட இணைய விடாம செய்யக்கூடிய அவங்களுடைய எண்ணம், ஆற்றல், கர்மா, இதுதான் நெகட்டிவ் எனர்ஜி.
உங்களை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வைப்ரேஷன், பின்பம், உங்களை பத்தின இம்ப்ரெஷன், அதாவது இந்த பர்சன் வந்து இப்படித்தான் அப்படின்னு அவங்களே ஒரு ஃபிக்ஸ் வச்சுக்குவாங்க. நம்ம கிட்ட கேட்கவும் மாட்டாங்க, நீங்க இப்படித்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வராது. நான் உங்களை பத்தி இப்படி கேள்விப்பட்டேன், இல்ல நான் உங்களை பார்த்தோன்னே இப்படி நினைக்கிறேன், நீங்க உண்மையிலே இந்த மாதிரி ஆள் தானே, நீங்க ரொம்ப ஆட்டிடியூடுன்னு இப்ப நான் நினைக்கிறேன், நீங்க உண்மையிலே இந்த மாதிரி ஆள் தானேன்னு யாருமே வெளியில கேட்க மாட்டாங்க. மனசுக்குள்ளே நம்மள வச்சு திட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. யாரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, கிளாரிபிகேஷன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் உங்க பர்சன் உங்களை பத்தி நிறைய தப்பான தாட்ஸ் வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சு போட்டு ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது சம் கைண்ட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது உங்களுக்குள்ள, மிஸ் எனர்ஜி, மிஸ் கம்யூனிகேஷன் இருக்குது, மிஸ் டிரான்ஸ்பர். அதாவது நீங்க ஒண்ணு சொல்றீங்க, உங்க நபர் அதை வந்து வேற ஒண்ணா புரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ நீங்க டெஃபினட்டாவே இப்போ நோ கான்டாக்ட், நோ கம்யூனிகேஷன் சிச்சுவேஷன்ல தான் இருக்கீங்க. இல்ல அவங்க கூட நீங்க பேசுவீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷனா தான் இருக்கும். ஏன்னா நீங்க ஒண்ணு பேச வருவீங்க, அவங்க உங்களை கம்ப்ளீட்டா வேற ஒன்னா புரிஞ்சுக்குவாங்க. அப்ப சம்திங் வந்து அங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காவே தான் இருக்கும். உங்க கண்ட்ரோலை மீறி போயிட்டே இருக்கும். இங்க இருக்குது இல்லைங்களா நோ கண்ட்ரோல். ஏன்னா உங்க கண்ட்ரோல்லே அது இருக்காது. ஏன்னா இப்போ உங்களுக்கு டைம், அதாவது உங்களுடைய நேரம் என்பது வந்து ஆஸ்ட்ராலஜி படி சொல்லணும்னா உங்களுடைய நேரம் இப்போ வந்து சரியில்லாம இருக்குது. சம் நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து இப்போ இருக்குது. ஸோ உங்க ரிலேஷன்ஷிப்ல நீங்க பார்த்து அதை கையாள வேண்டியது அவசியம். இந்த காலகட்டத்துல இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த ஜூலை மாதம். ஓகேங்களா? ஸோ நீங்க உங்க ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப 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 பார்த்து கவனமாக ஹேண்டில் செய்யணும். ஏன்னா ஏதாவது நீங்க ஒரு வார்த்தையை விட மாட்டீங்களா, அதை வச்சு உங்களை பிரிச்சிட முடியாதான்னு நிறைய தேர்ட் பார்ட்டிஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்க பர்சனே நீங்க ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து விட்டுற மாட்டீங்களா, அதை வச்சு நம்ம இந்த பர்சனை கம்ப்ளீட்டா கழட்டி விட்டுற முடியாதா, இல்ல ஒரு பிரேக்கப் வரைக்கும் இந்த சிச்சுவேஷனை வந்து கொண்டு போயிட முடியாதான்னு சொல்லி உங்க பர்சனே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு கழுகு கூட்டம் வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து பிரிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கிங் ஆன ஸ்டேஜ்ல தான் இருக்கு. நல்லா ஒண்ணும் இல்ல, நோ கான்டாக்ட்லயும் ஏதோ ஒரு ப்ராப்ளம்லயும் போயிட்டு இருக்கு. சோ நீங்க எடுக்க போற நான் சொல்றதெல்லாம், நீங்க உங்களை இதெல்லாம் பிளாக் பண்ணுது அப்படின்னா, நான் சொல்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருந்த அந்த பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு ஃபேஸை தாண்டி இந்த பர்சனை வந்து நீங்க ரீச் பண்ணலாம். அப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சொல்லியிருக்கிற மாதிரி ஸ்டெபிலிட்டி தெரியுதா, நெகட்டிவான வைப்ரேஷன் இருக்கா, இந்த பர்சன் கிட்ட கால்லையும் சரி நேர்ல பார்த்தாலும் சரி அன்னெசரியா பேச வேண்டாம். ஒரு சண்டை மாதிரி பேசாதீங்க, ஒரு ஒரு ஹார்ஷான டோன்ல பேசாதீங்க. இந்த நபர் உங்களை பத்தி என்ன சொன்னாலும் சரி, என்ன நெகட்டிவா சொன்னாலும் சரி, ஓ அப்படியா அப்படின்னு தலையாட்டிட்டு போயிருங்க. நான் அப்படிதான், ஓகேங்களா, சரி ஓகே, நீங்க என்ன சொல்றீங்கல்ல, சரி ஓகே தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நீங்க என்ன செஞ்சுக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு பிளாக்கேஜஸா இருக்கு. உங்க ரிலேஷன்ஷிப்பை வந்து உங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு அந்யோன்ய பட விடாம ஒரு ஏதோ ஒரு பிளாக்கிங் எனர்ஜி வந்து உங்களுக்கு நடுவுல இருக்கு. ஸோ உங்களை ஏதாவது அந்த பிளாக்கிங் எனர்ஜி வந்து பேச வச்சுட்டே இருக்கும். ஏதாவது நெகட்டிவா நீ பேசு, அப்பதான் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உடையும். ஏதாவது நெகட்டிவா பண்ணு, ஏதாவது உங்களை மீறி நீங்க நெகட்டிவா பேசுவீங்க, நெகட்டிவா பண்ணுவீங்க, இல்ல அந்த நபர் கூட இருந்து ஏதாவது ஒரு பிரிவு வந்துகிட்டே இருக்கு. ஒரு நெகட்டிவான ஃபேஸ்லயே நீங்க இருப்பீங்க இந்த மந்த். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப வார்த்தையை வந்து பார்த்து பிரயோகப்படுத்துங்க. ஈஸியா ஒரு வார்த்தையை வந்து எடுத்தோம் பகுத்தோன்னு விட்டுறாதீங்க. அப்படியே இந்த நபர் உங்களை தேடி வந்து உங்களை பார்த்து ஏதாவது ஒரு விஷயம் நெகட்டிவா பேசுறாங்கன்னாலும் நான் சொன்ன மாதிரி சைலன்ஸ், அந்த சைலன்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்பனை வந்து பயன்படுத்த வேண்டியது அவசியம். இந்த மந்த் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கு. அப்புறம் போக 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 ஆட்டோமேட்டிக்கா டைம் வந்து அப்படியே குட்டா சேஞ்ச் ஆகும்போது இப்போ உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வரும். ஓகேங்களா? சோ நம்ம இப்போ இந்த ரீடிங் எடுக்கிறதுனால நம்ம இந்த மந்த்துக்கு ப்ரிடிக்ட் பண்றோம். அடுத்த மந்த்ல வந்து கண்டிப்பா டைம் என்பது சேஞ்ச் ஆகும். அப்போ உங்களுக்கு ஈஸியா இந்த பர்சன் வந்து புரிஞ்சுக்க முடியும். உங்களை இவங்களும் அழகா புரிஞ்சுப்பாங்க. உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவான பிளாக் பண்ற எனர்ஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமா லெவலுக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம இவ்வளவு நெகட்டிவா பிஹேவ் பண்ணோமான்னு அந்த பர்சனும்
உங்களை பத்தி புரிஞ்சுக்குவாங்க. நீங்களுமே எவ்வளவு பொறுமையா இந்த ரிலேஷன்ஷிப்பை கையாளுறீங்கன்னு நீங்களே உங்களை நினைச்சு என்ன பண்ணுவீங்க, ஓகே நம்ம அந்த பர்சன் நம்மள எவ்வளவு நெகட்டிவா பேசினாலும் நம்ம ரொம்ப அழகா கையாண்டிருக்கோம். அப்பதான் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்க என்ன பண்ண முடியும், விடாம புடிச்சுக்க முடியும். நீங்க இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கிறீங்க இந்த நபர் கூட அப்படின்னா, அவங்க உங்களை எவ்வளவு காயப்படுத்தினாலும் இந்த இந்த கர்மா பீரியட், இந்த நெகட்டிவான இந்த பிளாக்கிங் எனர்ஜிஸ் முடியிற வரைக்கும் யூ ஹாவ் டு வெயிட். நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது உங்களை ஹர்ட் பண்ணாலும் நீங்க என்னதான் பண்ணி ஆகணும், இந்த நபருக்காக அவங்க பேசுற சில விஷயங்களை நீங்க பொறுத்து போய் தான் ஆகணும். ஏன்னா இவங்க வேணும் நீங்க நினைக்கிறீங்க, மனசார இவங்களை காதலிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்காக சில விஷயங்கள், அவங்க டைம் சரியில்லை, உங்க டைம் சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் நீங்க என்ன செஞ்சுதான் ஆகணும், பொறுத்து போய் தான் ஆகணும். பொறுத்தே போயிட்டு இருக்க வேண்டியது இல்லை. ஒரு சர்டன் டைம் வரைக்கும் நீங்க பொறுத்து போங்க. அதுக்கப்புறம் சிச்சுவேஷன் வில் டெஃபினெட்லி சேஞ்ச். ஓகேங்களா? இந்த சேஞ்ச், ரெசிஸ்டன்ட் டு சேஞ்ச் அப்படின்னு இருக்குல்ல, அதனாலதான் நான் இவ்வளவு தீர்க்கமா சொல்றேன். கண்டிப்பா மாறும், ஆனா கொஞ்சம் டைம் கொடுங்க. இந்த மந்த் வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல உங்க பர்சனல் கிட்ட, உங்க சோல்மேட் கிட்ட, உங்க பார்ட்னர் கிட்ட ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்றத நான் சொல்றேன். ஏன்னா கண்டிப்பா உங்களை பிளாக் பண்ணிட்டே இருக்கு. நீங்க ஏதாவது எதிரடா சிக்குவீங்கன்னு உங்க பர்சன் பார்த்துட்டே இருக்காங்க. உங்கள ஒரு எனர்ஜி, அவங்கள ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, அவங்கள ஒரு எனிமி மாதிரி உங்க பர்சன் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சோ அதுல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி சைலன்ஸ். அப்படிதான், எதிர்வாதம் பண்ணாம சைலண்டா போயிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ரிலேஷன்ஷிப் வந்து உடையாம இருக்கும். அதுக்காக நான் சொல்றேன். ஜஸ்டிஸ் கார்டுமே ரிவர்ஸ்ல வந்திருக்கு. அப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அநியாயமாக சில விஷயங்கள் வந்து நடக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப அநியாயமா, அதாவது நீங்க இந்த தப்பே பண்ணாம இருந்தா கூட உங்க பர்சன் வந்து உங்களை ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப நெகட்டிவா பாக்குறது, நெகட்டிவா பண்றதுன்னு பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மந்த்ல உங்களுக்கு ஒரு அங்கீகாரமே கொடுத்திருக்க மாட்டாங்க. நீங்க வந்து ரொம்ப கில்ட்டியாவே என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அதாவது நம்ம ஒண்ணுமே பண்ணல, இந்த நபர் எதுக்கு நம்ம மேல இவ்வளவு கோவப்படுறாங்க, ஒருவேளை நம்ம ஏதாவது தவறு பண்ணிருப்போமோன்னு நினைச்சு நீங்களா செய்யாத தவறுக்கு குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க, ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒருவேளை உங்களை லவ் பண்ணதே ஒரு பெரிய தப்புங்கிற அளவுக்கு நீங்க ஃபீல் பண்ணணும். உங்களை ஏதாவது ஒரு 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 விஷயத்துல வந்து சொல்லணும், அதாவது நீதான் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்க, நீதான் என்னை இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி உங்க நபர் வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, உங்களை கூப்பிட்டு திட்டுறது, இல்ல உங்க கூட சண்டை போடுறது, உங்க கூட விட்டு விலகி போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்லயே இருப்பாங்க. சோ நீங்க தான் அந்த ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, பிடிச்சு வச்சுட்டு இருப்பீங்க. சரி விடுங்க, இப்ப என்ன நான் பண்ணிட்டேங்கிறீங்களா, சரி விடுங்க நான் தான் பண்ணேன், சரி நீங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்க முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா தான் போயிட்டு இருப்பீங்க. ஏன்னா 1-2 வார்த்தை உங்களையும் மீறி வந்துடும். ஏன்னா நீங்களும் மனுஷங்க தான், உங்களுக்கும் கோபம் வரும் இல்லைங்களா. சோ அப்ப வந்து உங்களை மீறி ஒரு 2-3 வார்த்தை வந்து வந்துரும். அவங்களுக்கு எதிர்த்து பேசணும்னு பேச மாட்டீங்க. உங்களை மீறி உங்களுடைய பர்சனாவே இருந்தாலும், சோல்மேட்டா இருந்தாலும், நீங்க என்னதான் லவ் பண்ணாலும் உங்களை ஒரு அளவுக்கு மீறி இந்த பர்சன் பேசும்போதும், ஹர்ட் பண்ணும் போதும் உங்களை மீறி சில வார்த்தைகள் வந்து வருவது நியாயம் தானே. உங்களை மீறி சில விஷயங்கள் வந்து வந்துரும். நான் எதுவுமே பண்ணல, இந்த நபர் பேசிட்டே போறாங்களே, நான் சொல்றதையே காதுல வாங்க மாட்டாங்க, என்ன நான் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன், நல்லது பண்ணிட்டு இருக்கேன், நான் எவ்வளவு விஷயங்கள் பண்றேன், என்னை புரிஞ்சுக்காம இவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல நீங்க ஏதாவது ஒரு கோவப்பட்டு ஒரு வார்த்தையை விட்டுருப்பீங்க. அங்க உங்களுக்கு ஒரு சண்டை கிரியேட் ஆகும். நோ கான்டாக்ட், நோ கம்யூனிகேஷன், இப்படித்தான் கிரியேட் ஆகுறது. சோ இந்த மந்த் கொஞ்சம் உங்களுக்கு அப்படிதான் இருக்கு. சோ உங்களுக்கு அது புரியுதா, நான் மேம் சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்க அதை என்ன பண்ணிக்கோங்க, ஓகே சொல்லியிருக்காங்க, நம்ம இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க எதுவுமே சேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுடைய சைலன்ஸை மட்டும் அதிகப்படுத்திக்கோங்க. நீங்க நிறைய விஷயங்கள்ல பேசாம இருக்குது நல்லது. சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நீங்க ரொம்ப நல்ல மாதிரி நடந்துக்க வேண்டாம். அவங்க கிட்ட நீங்க ரொம்ப ப்ளீஸ் பண்ணி போக வேண்டாம், ஸ்வீட்டா இருக்க வேண்டாம். நீங்க பாட்டுக்கு நீங்க இருங்க, அமைதியா இருங்க. உங்களை தேடி ஒரு பிரச்சனை வருதா, உங்க பர்சன் மூலியமாக உங்க பர்சன் உங்களை பேசுறாங்களா, பேசிட்டே இருக்கட்டும். அவங்களே ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வாங்க, உங்களை புரிஞ்சுக்கிட்டு வர போறாங்க. அந்த காலம் வந்தாச்சு. ரெசிஸ்டன்ட் டு சேஞ்ச்னு ஃபர்ஸ்ட் கார்ட்லயே சொல்லிட்டாங்க. இப்போ ரிவர்ஸ்ல இருக்கு கார்டு. இனி அது அப்படியே அப்ரைட்டா மாறும். நான் சொல்றது புரியுதுங்களா? சோ அந்த கால அவகாசம், டிவைன் டைமிங்க நீங்க கொடுத்துட்டாலே ஒரு நெகட்டிவா இருக்கிற விஷயம் ஆட்டோமேட்டிக்கா யூனிவர்ஸ், டிவைன், ஸ்பிரிட் ஏஞ்சல் மூலியமாக ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு அதை பாசிட்டிவா அவங்க தருவாங்க. அவங்க உங்ககிட்ட இந்த நேரத்துல பாக்குறது என்னன்னா, இந்த பர்சனுக்காக எவ்வளவு பொறுமையா போறாங்க, தன்னுடைய சோல்மேட்காக எவ்வளவு தூரம் அவங்க வந்து
லவ்வ வந்து குடுக்குறாங்க, அவங்க உங்களுக்கு நெகட்டிவான விஷயத்த குடுக்குறாங்க, நீங்க பதிலுக்கு அவங்களுக்கு லவ்வ தான் குடுத்துருக்கீங்க. இப்போ நீங்க அப்படிதான் இருக்கீங்க. 2, 3 இடத்துல உங்களுக்கும் உங்க பெர்சனுக்கும் வாக்குவாதம் வர மாதிரி கார்ட்ஸ்ல தெரியுது. சோ நீங்களும் பதிலுக்கு பதில் குடுக்காம அமைதியா போயிட்டீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க கண்டிப்பா சேவ் பண்ண முடியும். நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணணுங்கிற அவசியமே இல்ல. இந்த பர்சன் உங்களுக்கான பர்சன் தான். யூ சோஸ் ரைட் பர்சன் தான் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் உங்களுக்கே இப்போ கில்ட்டினஸ் எதனால வருது? இந்த நபர் வந்து உங்களை அந்த அளவுக்கு பேசுறாங்க, காயப்படுத்தும் போது உங்களை மீறி இந்த பர்சன் ஏன் இப்படி பேசுறாங்க? நம்ம லவ் பண்ண பர்சன் கரெக்டான பர்சனா இல்ல வேற யாரையாவது லவ் பண்ணிட்டோமா அப்படிங்கிற கொஸ்டினை வர வைக்கிற அளவுக்கு இந்த பர்சன் பேசுறனால நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்றீங்க. நீங்க ஒரு காலமும் கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்க டிஸ்ஹானஸ்டியான ஆளுன்னு நினைக்காதீங்க. நம்ம தான் ரொம்ப தப்பான ஆளு போல, ஏன்னா நம்ம நபரே நம்மள அப்படி சொல்றாங்க, நம்ம ரொம்ப தப்பான ஆள் போல நீங்களே உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துக்கிறீங்க. அப்படி கொடுத்துக்க வேண்டாம். நீங்க கடவுளுடைய குழந்தையா, கடவுளோட பிள்ளையா, உங்களுடைய வேலையை நீங்க பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வர வேண்டிய லவ், கேர், அஃபெக்ஷன் உங்க பர்சன் சைட்ல இருந்து வரப்போகுது. ஓகேங்களா? சோ எதுக்குமே நெகட்டிவா ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்து வந்து 3 ஆஃப் கப்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்ன மாதிரி டைம் வந்து செலிப்ரேஷனாக மாறப்போகுது. இந்த நபர் சைட்ல இருந்து உங்களுக்கு என்னென்ன அங்கீகாரம் கிடைக்கணும், ரெகக்னேஷன் கிடைக்கணும்னு நினைச்சீங்களோ கண்டிப்பாக அது மாறப்போகுது. நீங்க இப்போ அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது உங்க கூட. உங்க பர்சனை நீங்க ஃபோக்கஸ் பண்றதுனாலதான் நீங்க ரொம்ப நெகட்டிவ் ஆகுறீங்க. அதாவது உங்க பர்சனை ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்க பர்சன் உங்களை பேசின வார்த்தை, அவங்க உங்களுக்கு கொடுத்த வழி, அவங்க உங்களுக்கு பண்ண கெட்டது எல்லாமே ஞாபகம் வந்து நீங்களும் அவங்கள ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றீங்க? திட்டிக்கிட்டே இருக்கீங்க. நடக்குதா நடக்கலையா? உங்க பர்சன் பண்ண கெட்டதை நீங்க நினைக்கிறீங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்க அவங்கள பாக்குறீங்க, இல்ல அவங்கள ஒரு போன்ல எடுத்து பாக்குறீங்க, ஏன்னா அவங்களுடைய போட்டோ உங்ககிட்ட இருக்கு, இல்ல அவங்க நினைச்சு பாக்குறீங்க, இல்ல அவங்க போறப்பயோ வரப்பயோ எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க நேருக்கு நேரா பாத்துடுறீங்க. இதான விஷயம். அப்போ உங்க பர்சனை நீங்க மறக்கணும், அவங்க பண்ண கெட்டதை நீங்க விடணும் அப்படின்னா ஒரே விஷயம், உங்களுடைய லைஃப நீங்க செலிப்ரேஷனாக மாத்துங்க. உங்க பர்சன் மேல ஃபோக்கஸ் பண்றத டோட்டலா ஸ்டாப் பண்ணுங்க. நோ 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 அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனை வந்து வச்சுக்கோங்க. அதாவது அவங்கள மிஸ் பண்றதையோ, அவங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறதையோ, அவங்கள பார்க்கணும்னு நினைக்கிறதையோ நீங்க என்ன செஞ்சிடணும்? நோ நோ அப்படின்னு நீங்க சொல்லிடணும். வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வச்சுக்கணும். அவங்கள எவ்வளவுதான் நீங்க மிஸ் பண்ணாலும் அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். உங்க பர்சனுக்கு தெரியற மாதிரி நீங்க வெளிப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா அவங்க இந்த டைம்ல உங்களை இன்னும் ஹர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பிளாக்கிங் எனர்ஜிஸ் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. சோ நீங்க இன்னமும் உங்க பர்சனை மிஸ் பண்றத போய் உங்க பர்சன் கிட்டயே வெளிப்படுத்துனீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களை அவங்க இன்னும் ஹர்ட் பண்ணதான் செய்வாங்க. சோ இதை எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பர்சனை நீங்க மிஸ் பண்றது உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒரு செலிப்ரேஷன் மோடுக்கு வாங்க. நீங்க உங்களை செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஷிப், உங்களுடைய ஃப்ரெண்ட் ஜோனை இன்னும் விரிவுபடுத்துங்க. யார் கூடயும் பேச மாட்டீங்க, ரொம்ப தனிமையில இருக்கீங்க, நீங்களா என்ன பண்ணிக்கிறீங்க? ஒரு விஷயத்த திங்க் பண்ணிக்கிறீங்க இல்லைங்களா? நீங்க இப்போ அப்படிதான் இருக்கீங்க, ரொம்ப விரக்தியா தனிமையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அழுதுட்டு இருக்கீங்க. சோ இதெல்லாம் சரியாகணும்னா உங்களுடைய ஃப்ரெண்ட் ஜோனை வந்து அதிகப்படுத்துங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. அதாவது அதிகமான ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறத விட ஒரே ஒரு ஃப்ரெண்ட், 2 ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா கூட அவங்க கூட பேசுங்க, அவங்க கூட வெளியில போயிட்டு வாங்க, கிரியேட்டிவா நிறைய விஷயம் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு போன் பார்க்க பிடிக்குதுன்னா பாருங்க, டிவி பார்க்க பிடிக்குதுன்னா பாருங்க, இல்ல நீங்க நிறைய பேர் ஆர்ட்ல எல்லாம் இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க, நிறைய பேர் டான்ஸ் ஆடுவீங்க, சிங்கிங்ல இருப்பீங்க, டிராயிங்ல இருப்பீங்க. சோ இந்த மாதிரி கோலம், பெயிண்ட் பண்றது, சோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துல உங்க மனசை வந்து டைவர்ட் பண்ணுங்க. உங்க பர்சன் நினைச்சா மட்டும்தான் அவங்க உங்களை இந்த அளவுக்கு நெகட்டிவா ட்ரீட் பண்றாங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரும், உங்களுக்கு கோபம் வரும். உங்க பர்சன் கூட போய் என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்கா போய் ஒரு ஆர்கியூமெண்ட் கிரியேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள இருக்கிற பிளாக்கிங் எனர்ஜி இன்னும் உங்களை பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஜெயிச்சிரும். பிளாக்கிங் எனர்ஜியை ஜெயிக்க விடாதீங்க. நீங்க தான் பிளாக்கிங் எனர்ஜி கிட்ட ஜெயிக்கணும். புரியுதா? சோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ட்ரூ ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா ஓகே, அவங்க கூட போய் வெளியில போறது, டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னு இருங்க. இல்ல எனக்கு யாருமே கிடையாது, எல்லாரும் ஃபேக்கா இருக்காங்கன்னா ஸ்பெண்ட் டைம் வித் யோர் செல்ஃப். தனிமையா உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி நிறைய ஆர்ட் விஷயங்களை பண்ணுங்க. உங்களுக்குள்ள ஒரு கம்யூனிட்டியை கிரியேட் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்க பாருங்க.
உங்க பர்சனை லெஸ்ஸா ஃபோக்கஸ் பண்ணுங்க. டெஃபினெட்லி யுவர் ரிலேஷன்ஷிப் இஸ் கோயிங் டு ஷைன். உங்க ரிலேஷன்ஷிப் நீங்க நினைச்ச மாதிரி மாற போகுது. அதுக்கான காலம் வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாமே மாறும். ஓகேங்களா? கார்ட்ஸ் சொல்றதுதான் நானும் சொல்றேன். அடுத்தபடியான விஷயம் 4 of Wands reversed. ஸோ இது வந்து மேரேஜ்க்கான கார்டு. தெரியுதுங்களா? தோரணம், ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஒரு பெண் ஒரு ஆண். இது வந்து மேரேஜ்க்கான கார்டு. ஸோ இந்த கார்டு உங்களுக்கு என்ன பண்ணிருக்கு? திரும்பி இருக்கு. ஸோ இப்போதைக்கு மேரேஜுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க பர்சன் கூடனா இந்த மந்த் உங்களுக்கு அது பாசிபிளா இருக்காது. இந்த மந்த்ல ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல மேரேஜ்க்கான விஷயங்கள் இந்த பர்சன் கூட யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த பர்சன் ஒரு மாதிரி நோ சொல்ற மாதிரியே தான் பேசிட்டு இருப்பாங்க. மேரேஜா எதுக்கு, ஏன் சண்டை, வாக்குவாதம், விரண்டவாதம் இப்படியே தான் போயிட்டு இருக்கும். ஏன்னா மேரேஜ்க்கான மைண்ட் செட்லயே இந்த பர்சன் இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்கதான் எல்லாமே அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. சரி மேரேஜ் பண்ணிக்கலாம், ஓகே, நான் நீ இல்லாம இருக்க மாட்டேன், நம்ம மேரேஜ் பண்ணலாம்னு சொன்னதே அந்த பர்சனா தான் இருக்கும், உங்களுடைய பர்சன் தான். ஆனா இப்போ சடனா கேட்டா மேரேஜ்லாம் வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படி சொல்றாங்களா? சரி ஓகே கொஞ்ச நாள் ஆகட்டும். நீங்களும் கேஷுவலா பிஹேவ் பண்ணுங்க. நீங்க உடனே கோவமாகாதீங்க, டெம்ப்ட் ஆகாதீங்க. டக்குன்னு கோவப்பட்டு ரொம்ப டெம்பரேச்சரை அதிகமாக்கி டென்ஷன் ஆக்கி இன்னும் நீங்க என்ன பண்ணிக்காதீங்க, உங்களை போட்டு காயப்படுத்திக்காதீங்க. ஆல்ரெடி நீங்க ரொம்ப காயமா இருக்கீங்க, ஹர்ட்டடா இருக்கீங்க. ஸோ நீங்க உங்களை செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ மேரேஜ் வேணான்னு சொல்றீங்களா? ஓகே, மேரேஜ் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கலாம். நீங்களும் டைம் எடுத்துக்கோங்க, நானும் டைம் எடுத்துக்கிறேன். உங்க பர்சனை நீங்க அவங்க போக்குல விடுங்க, நீங்க போய் இன்டரப்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவா இருக்கு, அதனாலதான் நான் சொல்றேன். ஸோ நீங்க உங்களை செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இன்னர் பீஸ் அண்ட் மென்டல் பீஸை பத்திரப்படுத்திக்கோங்க. ஏன்னா உங்க 2 பேருக்குள்ள கண்டிப்பா இந்த டைம்ல சண்டை வரும். அதுதான் பிளாக்கிங் எனர்ஜி. உங்க 2 பேரை கண்டிப்பா இப்ப ஏதாவது ஒரு விஷயம் ட்ரிகர் பண்ணும். ஏன் சேம் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க, நீங்க தானே என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. இப்ப என்ன சடனா என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றீங்க? என்னாச்சு? அவங்க சைட்ல இருந்து ஒரு சப்போர்ட்டே உங்களுக்கு இல்லாத மாதிரி இருக்கும். அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. சடனா பார்த்தா உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படியே இல்ல, ஒரு சின்ன சப்போர்ட். நீங்க அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க கல்யாண விஷயமா, ரிலேஷன்ஷிப்பை எப்படியாவது தூக்கி பிடிக்கணும், எப்படியாவது ரிலேஷன்ஷிப் வந்து மேல கொண்டு போகணுங்கிற மாதிரி நீங்க அவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுவீங்க. அந்த பர்சன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி நடந்துக்குவாங்க உங்க நபர். இதெல்லாம் நடக்கும். அதுவே உங்களுக்கு அவங்க மேல ஒரு கோபம் கிரியேட் பண்ணும். அதாவது நீங்க சொல்லுவீங்க, நான் எப்படி மேம் அவர் மேல கோவப்படாம இருக்கிறது, இல்ல அந்த பர்சன் மேல கோவப்படாம இருக்கிறது, நான் இவ்வளவு தூரம் அவங்கள லவ் பண்றேன், கேர் காட்டுறேன், அஃபெக்ஷன் காட்டுறேன், அவங்க என்ன அவாய்ட் பண்றாங்க, என்ன பேடா ட்ரீட் பண்றாங்க, நான் எப்படி கோவப்படாம இருக்கிறது? வேற வழியே இல்ல. அந்த நபர் வேணும் அப்படின்னா கோவப்படாம இருந்துதான் ஆகணும். ஏன்னா இந்த சுச்சுவேஷன் அப்படி இருக்கு. உங்களை இவ்வளவு சுச்சுவேஷன் வந்து பிளாக் பண்ணுது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த நபரும் இந்த பிளாக்கிங் எனர்ஜிக்கு உட்பட்டு தான் ஆகணும். அவங்க செய்யணும்னு செய்யல. அவங்களுக்கும் டைம் சரியில்லை, உங்களுக்கும் டைம் சரியில்லை. ஸோ நீங்க 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, லவ்ல இருக்கீங்கன்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம் வந்து உங்க 2 பேரையும் தான் பாதிக்கும். அவங்களும் பண்ணணும்னு பண்ணல, அவங்களுக்கும் டைம் சரியில்லை, அவங்க மைண்டும் அப்செட்டா இருக்கு. ஸோ நீங்க அவங்கள புரிஞ்சுக்கணும். அவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிற இடத்துல இப்போ இல்லை. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, கான்ஃபிளிக்ட் வேணாம். அவங்க என்ன வேணான்னு சொல்றாங்க, லவ்வே வேணான்னு சொல்றாங்க, நீங்க பாட்டுக்கு விடுங்க. ஓகே லவ் வேணாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னுவாங்க. திடீர்னு நான் அவங்க கூட பேசவே விருப்பம் இல்லை, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. திடீர்னு பிரேக்கப் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு விட்டுருங்க. அவங்களே உங்களை தேடி வர போறாங்க, அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. உங்க கூட பேச மாட்டாங்க. உங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க, இல்ல அவங்க வீட்டுல இருக்கவங்க கூடயே பிரச்சனை பண்ணுவாங்க. யாரை கேட்டு இந்த பொண்ணு கூட எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணீங்க, இல்ல இந்த பையன் கூட மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணீங்க? அவங்கதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க, மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. சடனா என்ன சொல்லுவாங்க, யாரை கேட்டு ஃபிக்ஸ் பண்ணீங்க, எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம், இந்த பொண்ணை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, டக்குன்னு கேரக்டர் சரியில்லை, ஏதாவது ஒரு உங்களை பத்தி நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களுடைய பர்சனை, நீங்க உயிருக்கு உயிரை நினைச்ச பர்சனை. சோ அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகும். இந்த ஃபேஸ்ல இருந்து நீங்க வரணும் அப்படின்னா உங்க பர்சனை ஃபோக்கஸ் பண்றத கம்மி பண்ணுங்க. அவங்களுக்கு அடிக்கடி கால், மெசேஜஸ், டெக்ஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க கால் பண்ண அவங்க பாட்டுக்கு உங்களை பத்தி ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களை பத்தி நெகட்டிவா சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க அமைதியா இருந்துட்டீங்கன்னா உங்களை பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு எந்த கண்டென்ட்டுமே இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா அவங்களே அவங்க கோபத்தை எல்லாம் மாத்திக்கிட்டு
டைம் சரியானோடனே உங்களை ரீச் பண்ணுவாங்க. டிரான்சிஷன் அண்ட் டிரான்சைன்ஸ் தான். வெயிட் பண்ணுங்க. இந்த பர்சன் உங்களை தேடி உங்களை நோக்கி நல்ல விதத்துல வர போறாங்க. பட் அவங்களுடைய நெகட்டிவான ஃபேஸுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இம்மீடியட்டா ரியாக்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. ரியாக்ட் பண்ணீங்கன்னா போச்சு, ரிலேஷன்ஷிப் வில் பிரேக் அவுட். அப்புறம் இந்த நபர் இல்லாம தான் நீங்க வாழ்ற மாதிரி இருக்கும். இந்த டைம்ல நீங்க ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆயிரும், இட் வில் பிரேக். அப்போ நீங்க இந்த நபர் இல்லாம வாழ்றதுக்கு நேர்ந்திடும். ஸோ கொஞ்சம் பொறுமையா இருங்க. கஷ்டம்தான், பட் கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம். காலத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் கை கட்டி நின்றுதான் ஆகணும். நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் டைம் சரியில்லைன்னா சில விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், லாஸ்ட் கார்டு ஏஸ் ஆஃப் வான்ஸ். நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் கார்டு ரொம்பவே பாசிட்டிவா இருக்கு. நியூ ப்ராஜெக்ட். அப்போ இந்த பர்சன் சைட்ல இருந்து ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. ஓகேங்களா? அவங்கள தேடி வர போறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி வில் பவரை விட்டுறாதீங்க. பி இன்ஸ்பிரேஷன். ஓகே, நடந்தது நடந்துருச்சா, ஓகே பார்த்துக்கலாம், நம்ம நபர் தானே, நம்மகிட்ட வருவாங்க அப்படிங்கிற ஒரு வில் பவர். நீங்க அந்த பர்சன் கூட எப்படிலாம் இருக்கணும்னு கனவு கண்டு வச்சிருக்கீங்க இல்லைங்களா? அந்த கனவெல்லாம் காணுங்க, வேணான்னு சொல்லல. டே ட்ரீம் பண்ணுங்க, நைட் ட்ரீம் பண்ணுங்க. இந்த நபர் கூட எப்படிலாம் இருக்கணும்னு நினைங்க. உங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க. ஸோ உங்க மனசை எப்பவுமே ஹாப்பியா ஃப்ரீயா வச்சுக்க பாருங்க. அந்த ஒரு பவர் இருக்குல்ல, அந்த பொட்டான்சியல் இருக்குல்ல, அதுதான் நல்ல ஒரு பிகினிங்ஸ்க்கு வழிவகுக்கும். நானா சொல்லலை, இங்க தெரியுதுங்களா கார்டுல பிகினிங்ஸ், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் க்ரோத். ஸோ எல்லாமே மாறப்போகுது, புதுசாக மாறப்போகுது. அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, பொறுமையாக இருங்க. இந்த நபர் உங்களுக்கான நபரா மாறி வருவார். ஓகேங்களா? ஸோ பொறுமை, நம்பிக்கை, இது ரெண்டுமே கடவுள் மேலையும் யூனிவர்ஸ் மேலையும் அவசியம். ஸோ நெகட்டிவான கமெண்ட்டை தவிர்த்துக்கோங்க. பி பாசிட்டிவ். நீங்க நெகட்டிவா கமெண்ட் கொடுக்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு நெகட்டிவான பீப்புளுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ டோன்ட் பி நெகட்டிவ், ட்ரை டு பி பாசிட்டிவ். ஓகேங்களா? அவங்களுடைய அன்பான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். Always manifest a wonderful life ahead. Stay positive, be positive. எந்தெந்த எனர்ஜிஸ்லாம் உங்களை பிளாக் பண்ணுதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ ரைட்னா இதான் உங்களுக்கும் உங்க பர்சனுக்கும் நடுவுல நெகட்டிவ் எனர்ஜியா பிளாக் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. நல்லபடியான இந்த கஷ்டமான காலத்தை கடக்க பாருங்க. ஓகேவா? ஆல் த பெஸ்ட். பர்சனல் ரீடிங்ஸ் 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. ஓகேவா? பிரைஸ்லெட்ஸும் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு என்ன பிரைஸ்லெட் வேணுமோ, நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல பிரைஸ்லெட்ஸ்க்கான பிக்சர்ஸ் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு என்ன பிரைஸ்லெட் வேணுமோ கண்டிப்பாக நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரேக்கி ஹீலிங் பிரைஸ்லெட்ஸா கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். டாடா, பை பாய்.